ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 1st 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் டெமோக்ராட்டிக் எவல்யூஷன் இஸ் ஓவர் டியூன்னு ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் ஆர்டிக்கலில் மேனேஜிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு மேகாலயா பற்றி கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்கலாம். அப்புறம் சைனா இந்தியன் ஓஷனில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரோட் ரயில் டிரான்ஸ்போர்ட் லிங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பற்றி பார்க்கலாம். தென் கவர்மெண்ட் டு மேக் ஃப்ளெக்சிபிள் என்ஜின் மேண்டேட்டரி அப்படிங்கிறதுல வந்து பயோஃபியூல் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்னென்னா ஆக்டிவிஸ்ட் ரைஸ் ரெட் ஃப்ளாக் ஓவர் டிராஃப்ட் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டெல்லின்னு வரும்போது அதுக்காக ஒரு டிராஃப்ட் பிளான் ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய ஆக்டிவிஸ்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் யுஎன்எஸ்சியோட ரெசல்யூஷன் இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வரும்போது அதில் என்னென்ன கீ கன்சர்ன்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி இதை அட்ரஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த டெமோக்ராட்டிக் எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஓவர் டியூவாக இருக்குன்றாங்கல்ல, அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட். டெமோக்ரேச்சியா அப்படிங்கிறதுலேருந்து தான் இது உருவாக்கியிருப்பாங்க. டெமோஸ்னால் மக்கள்னு அர்த்தம், கிரியேட்டர்ஸ்னால் ரூல்னு அர்த்தம். டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல் டைம்ஸில் நம்ம படிச்சிருப்போம். மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ஆட்சியாளர்கள் இதில் யார் தேர்ந்தெடுப்பான்னா மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் யாருக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்கும் அப்படின்னா சிட்டிசன்ரி, மக்களுக்கு தான் பவர்ஃபுல் இருக்கும். இப்போ டெமோக்ரஸின்னு எடுக்கும்போது அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், பீப்புளோடைய பார்ட்டிசிபேஷன் அங்கே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு முடிவு கவர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட கேட்டு தான் எடுப்பாங்க. அது வந்து ரெஃபரண்டம் மூலமாக இருக்கலாம், இல்லைனா வந்து பிளெபிசைட் மூலமாக இருக்கலாம். இதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம கவர்மெண்ட் கூட சில ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. ஆனால் நம்மளுக்கு ஆன்லைனில் வந்து பீப்புளோட ஓட்டிங்காக சில விஷயம் வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புளை வந்து பார்ட்டிசிபேட்டடாக வச்சு கொண்டு போகிறது தான் ஒரு டெமோக்ரஸியோட பேசிக் பிரின்சிபல். அதே மாதிரி எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரீயான ஃபேரான அப்படின்னா யாருக்கும் வந்து பச்சைபாதம் பார்க்காம கரெக்டாக, அப்புறமேட்டு ஃப்ரீக்வெண்ட் மீன்ஸ் இப்போ 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எலெக்ஷன்னா அந்த மாதிரி நடக்கணும். இதுதான் வந்து டெமோக்ரஸியோடைய ஒரு பேசிக் பிரின்சிபல். அதுக்காக ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் அது நடக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஆட்டோக்ராட்டிக்னா தன்னாட்சி அப்படின்னு அர்த்தம். பட் அங்கே நடக்கிற எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு கீழே வராது. பட் டெமோக்ரஸியில் நடக்கிற எலெக்ஷன் ஃப்ரீயானதா, ஃபேரானதா, ஃப்ரீக்வெண்ட்டான எலெக்ஷனாக இருக்கும். அப்புறமேட்டு ஓட்டிங் அப்படிங்கிறதுல ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா டெமோக்ரஸி அப்படின்னு வரும்போது அங்கே எந்த செக்ஷன் பீப்புள் வேணாலும் ஓட்டிங் பண்ணலாம். அப்புறமா ஓட்டிங் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து எலெக்ஷனில் நிற்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கான ரைட்ஸ், அதுக்கான ஏஜ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரைட் என்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு அதுக்கப்புறமேட்டு இன்ஃபார்ம்டு எலக்டோரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இன்ஃபார்ம்டு எலக்டோரேட் அப்படிங்கிறது வந்து இப்போது நம்ம வந்து ஒரு பீப்புளை எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த எலெக்டட் பண்ணின அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதுக்கப்புறமேட்டு மீடியா பீப்புள், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. தென் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்குது. ஒரே ஒரு சோர்ஸ்லேருந்து மட்டும் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நிறைய சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, டெமோக்ரஸியில் எந்த ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுமே, இப்போ புவர் செக்ஷன், வல்னரபிள் செக்ஷன், அவங்க எல்லாருமே சேர்த்து கொண்டு போகிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்றாங்க. ஸோ இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், எக்ஸ்க்ளூஷன் இருக்காது. ஓகே. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி யூஎஸில் என்ன சொல்லுவாங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள். இது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 3ல் எத்தனாவது ஆர்டிக்கல்லேருந்து கொடுத்துருப்பாங்கன்னா, ஆர்டிக்கல் 14 to 35 நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு 6 கேட்டகரியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாலிட்டியில் படிச்சிருப்போம். இதெல்லாம் நம்மளோட டெமோக்ரஸியோடைய ஒரு பேசிக் பிரின்சிபல். அதுக்கப்புறமேட்டு டெமோக்ரஸி அப்படின்னு வரும்போது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட் எப்படி இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு எதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு மீடியாவுக்கும் சரி மக்களுக்கும் சரி எழுதுறதுக்கு அதுக்கெலாம் நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கும். இதெல்லாம் வந்து டெமோக்ரஸின்னு வரும்போது அது ஃபீச்சர்ஸ். பட் ரீசன்ட் டைமில் இந்த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது டெமோக்ரஸி எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது, இல்லை அதே மாதிரி தான் இருக்குதா, இந்த ஐடியாலஜிஸ்லாம் அப்படியே இருக்குதான்னா நோ. ஏன்னா இப்போ டெமோக்ரஸி, இப்போ இன்டர்நெட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஃபாலோ பண்ணுறேன். அது வந்து ஏதோ ஒரு ஐடியாலஜி பற்றின ஒரு பேஜ், ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பற்றின ஒரு பேஜ். எனக்கும் வந்து அந்த ஐடியாலஜி தான் பிடிக்கும். ஸோ அப்போ நான் ஃபாலோ பண்ணும்போது இவங்க இந்த குரூப்லேருந்து மறுபடியும் என்ன போடுவாங்க அப்படின்னா, அந்த பேஜில் எனக்கு என்ன ஐடியாலஜி பிடிச்சிருக்குதோ அதே ஐடியாலஜி பற்றி தான் போடுவாங்க. ஸோ அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு கட்டத்தில் ஓகே நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட்னு நான் நினைப்பேன். பட் டெமோக்ரஸி அப்படின்னு வரும்போது இதுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆப்போசிஷனில் ஒரு பார்ட்டி இருப்பாங்க இல்லையா. பட் இதுக்கு ஆப்போசிஷன் உள்ள பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் இல்லாமலே போகுது. இன்னொன்று, அப்படியே எனக்கு தெரிய வந்தாலுமே இந்த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட் அப்படிங்கிறதுல எனக்கு எதிர்த்து யாராவது ஆப்போசிஷனாக ஐடியாலஜி தெரிவித்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து எல்லாரும் மொத்தமாக எப்படி பார்க்குறோன்னா ஒரு எனிமி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்போசிட்டில் உள்ளவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ண மாட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்க. தென் இப்போ வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு நிறைய ஐடியாலஜிஸ் பற்றி தெரியுது. அது பொலிட்டிக்கலாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், எதாவது இருக்கலாம். ஆனால்
டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த பீப்புள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த ஐடியாலஜிக்கல் டிஸ்க்ளோஷர் கிடைக்கிறதுல, அதாவது இந்த ஐடியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறதுல ஸோ எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பார்த்தோம், இன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் டெமோக்ரஸியோடைய பேசிக் பிரின்சிபல். பட் இங்கே எக்ஸ்க்ளூஷன் வருது. ஆல்ரெடி நம்மளுடைய எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சொசைட்டியில் சோஷியல் எக்கனாமிக் டிவைட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த டிவைட் வந்து பெருசாகுது இந்த ரீசன்ட் ஏஜில், அதுவும் இந்த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இது கண்டிப்பாக எதை வந்து ரொம்ப பெரிய அஃபெக்ட் பண்ணுதுன்னா, டெமோக்ரஸியில் எப்போவுமே என்ன இருக்கணும்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் டிபேட். எந்த ஒரு கருத்து எடுத்தாலுமே அதை பற்றி நம்ம ஃப்ரீயாக ஓப்பனாக டிபேட் பண்ணுறதுக்கு, நான் என் தரப்பு கருத்தை சொல்கிறேன்னா நீங்கள் உன் தரப்பு கருத்தை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. பட் டெமோக்ரஸியில் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இது இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு இந்த ஆத்தர் வந்து என்ன வே ஃபார்வர்ட் கொடுக்குறாருன்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரிஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மட்டும் நம்ம வந்து இந்த டிபேட் பற்றி பேசலை, அசோகர் காலத்தில், அக்பர் காலத்துலேருந்தே பெரிய பெரிய அசம்பிளிஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதிலெல்லாம் மக்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஓப்பனாக டிபேட் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு ரிலீஜியஸ் டாலரன்ஸ், பிரதர்ஹுட் அப்படிங்கிறதுலாம் அப்போவே இருந்து கொண்டு வந்துருக்குறாங்க. அசோகர்லாம் என்ன பண்ணுவார்னா, இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது என்னென்ன வந்து மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதெல்லாம் வந்து எழுதி மக்களுடைய பார்வையில் படுற மாதிரி வைப்பாங்க. அதனால் இப்போ நான் வந்து ஒரு ரிலிஜியன் ஃபாலோ பண்ணால் கூட எனக்கு இந்த இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது என்ன தெரியும், மற்றவங்களுடைய ரிலிஜனும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா ஸ்டெப்ஸ் வந்து டேக்கன் பண்ணணும்னு இந்த ஆத்தர் கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, சைனாஸ் ரெயில் ரோட் லிங்க் டு இந்தியன் ஓஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடார் உருவாக்கியிருக்கிறாங்க. அது எதெல்லாம் சேர்த்தது அப்படின்னா, சி, ரோட், ரயில், இந்த மூணையும் சேர்த்தது. அப்போனா இது நம்ம என்ன சொல்லுவோம், மல்டி மோடல் அப்படி சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து சி ரூட்டும் இருக்குது, லேண்ட் ரூட்டும் இருக்குது, அதாவது ரயில், ரோட் ரூட், ரயில் ரூட் எல்லாமே இருக்குது இல்லையா. அதனால ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த மேப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சிங்கப்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ சிங்கப்பூர்லேருந்து மியான்மரில் இருக்கிற இந்த யங்கான் அப்படிங்கிற ஒரு போர்ட் இருக்குது. ஸோ அந்த போர்ட்டுக்கு வந்து குட்ஸ் எது வழியாக வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷிப் வழியாக வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து கடல் வழியாக வரும், சி ரூட் வழியாக வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த மியான்மரில் உள்ள யங்கோன் இருக்குது இல்லையா, இங்கேருந்து இந்த லிங்காங் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எது வழியாக வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரோடு வழியாக வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த லிங்காங் அப்படிங்கிறதுலேருந்து செங்டு அப்படிங்கிறதுக்கு வந்து சைனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரயில்வே லிங்க் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ரயில் வழியாக என்ன வரும்னா குட்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறது வந்து சைனா உருவாக்கியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் இந்தியாவுக்கு அப்படின்றாங்க. செட்பேக் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா சைனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய அரேபியன் சீ இருக்குது இல்லையா, அந்த சீக்கு வந்து வரதுக்காக இந்த குவாதார் போர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. குவாதார் போர்ட் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானில் உள்ளது. ஓகே, ஸோ இந்த போர்ட் வழியாக இப்படி கூடி வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து இவங்க இப்படி வரதுனால நம்ம ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மலாக்கா ஸ்ட்ரைட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சோக் பாயிண்ட் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம். மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, ஸோ அதுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இந்த வழியாக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு சோக் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் நம்ம அந்த ட்ரை பண்ண டைமில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் ஓஷனுக்கு வரதுக்கு இப்படி ஒரு ரூட் கிரியேட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இது நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய செட் பேக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, சைனாவால் இப்போது இந்தியன் ஓஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். எது வழியா அப்படின்னா மியான்மர் வழியா. ஆக்சுவலி இது நம்மளுக்கு ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா மியான்மர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பக்கத்தில் உள்ள நம்மளோட நெய்பரை யூஸ் பண்ணியே சைனா வந்து இந்தியன் ஓஷன் வழியாக வராங்க அப்படின்னா, இது நம்மளுடைய டிப்ளமேட்டிக் அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் வைஸாகவும் நம்மளுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு, அதாவது போர் அந்த மாதிரி பார்க்கும்போது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சைனாவுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மலாக்கா ஸ்ட்ரைட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக் வைஸாக அதை இம்பார்ட்டன்ஸாக யூஸ் பண்ணணும்னு நினச்சோம். பட் அதுலேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ரெடியூஸ் அப்படின்றாங்க, ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இப்போ சைனா அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது அதில் ஒரு பார்ட்டாக தான் இந்த ரயில்வே லிங்க் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு வரும்போது இதுக்கு வந்து நம்ம அகெயின்ஸ்டாக இருக்கிறோம், ஆப்போசிஷன் பண்ணுறோம். ஏன்னா சைனா என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா சீ ரூட் தென் லேண்ட் ரூட்லாம் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அதை விரும்பலை. ஓகே, ஏன்னா சைனா வந்து ரொம்ப அதிகமாக வந்து விரிவடைஞ்சிட்டே போகிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம வரல. பட் இந்த ப்ராஜெக்ட் சைனாவோடது பிஆர்ஐக்கு கீழே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சைனாவால் முக்கியமாக இந்த ரூட் வழியாக என்ன பண்ண முடியும்னா ஒரு 20 டேஸ் வந்து கம்மி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க 100 டேஸ் வந்து ட்ராவல் பண்ணி போனாங்கன்னா, இனிமேல் வந்து 80 டேஸ்லேயே அவங்களோட டெஸ்டினேஷன் அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரைட்டோடைய அந்த ரயில் ரோடு லிங்க் இருக்குதுல்ல, அதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,
இதில் வந்து மேகாலயாவில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒன் ஸ்டாப் சென்டராக இருக்கும். ஒன் ஸ்டாப் சென்டர் மீன்ஸ் அதுக்கு வந்து எல்லா விதமான மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இவங்களே எடுப்பாங்க. ஸோ மேகாலயா பற்றி பார்க்கலாம். மேகாலயா அப்படிங்கிறது வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பங்களாதேஷ்க்கு மேலே இருக்குல்ல, இவங்க தான் மேகாலயா. ஸோ மேகாலயாவுடைய பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மேகாலயாவோட ஸ்டேட் கேபிட்டல் வந்து ஷில்லாங். இது வந்து ஒரு ஹில் டவுன் அப்படி சொல்கிறாங்க. இந்த மேகாலயாவுடைய நார்த் ஈஸ்ட்டில் வந்து அசாம் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அசாம் இருக்கிறாங்க. தென் பங்களாதேஷ் வந்து அவங்களுடைய சவுத் வெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அப்புறமேட்டு இது வந்து ஒரு அப்லேண்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற ஹில்ஸ், இங்கே வந்து காரோ, காஷி, ஜெயின்ஷா ஹில்ஸ் இருக்குது. இது வந்து பெனன்சுலார் பிளாட்டியோடைய, அதாவது தீபகற்ப பூமி இருக்குல்ல, ஸோ பீடபூமி, இந்த இதோட ஒரு பார்ட்டு தானே தவிர ஹிமாலயாஸோடைய இந்த ஹில்ஸ் கிடையாது இது அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா இது என்ன ஆகிருக்குன்னா, இந்த தக்கான பீடபூமி இருக்குது இல்லையா, ஸோ இதிலிருந்து டிட்டாச் ஆன பிளாக் தான் இந்த ஏரியா. இதுதான் வந்து இந்த மேகாலயாவோட அப்லேண்ட் ஏரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரிவர் அப்படின்னா உமியம் ரிவர் அப்படின்னு ஒரு ரிவரை தான் சொல்கிறாங்க. இதில் வழியாக தான் அசாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. அப்புறமேட்டு மேகாலயாலையும் இதை யூஸ் பண்ணி தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து எடுக்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த ஏரியா மேகாலயா பார்க்கும்போது ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமாக இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இங்கே வந்து இன்ஹாபிட்டன்ஸ், அதாவது இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்கன்னு இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள பார்க்கும்போது திபெத்தோ பர்மன், அதாவது காரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க திபெத்தோ பர்மன், மான் கிமர் அப்படின்னு சொல்லுவோம், இவங்க வந்து காஷிஸ். ஏன்னா காரோ, காஷிஸ் அவங்க தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க. அப்புறமேட்டு இந்த மாசரம் வில்லேஜ் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த மாசன்ரம் வில்லேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, வேர்ல்டுலேயே ஹையஸ்டான ரெயின்ஃபால் வந்து இங்கே தான் இருக்கும். அதாவது 750 சென்டிமீட்டருக்கு அதிகமாக வந்து இங்கே மழை பெய்யுது. நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம் சிரபூஞ்சியில் வந்து டீ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு. ஸோ சிரபூஞ்சி வந்து மழை வந்து அங்கே ரொம்ப அதிகமாக பெய்யும். ஸோ அது வந்து இங்கே இந்த மாசரம் வில்லேஜில் தான் இருக்குது. அந்த மாசரம் வில்லேஜ் மேகாலயா தான் இருக்குது. மேகாலயானா மேகம்னு அர்த்தம் இல்லையா, அதிகமாக மழை பெய்யறதுனால தான் அது வந்து அப்படி நேம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே டோட்டலான ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு பார்க்கும்போது 37.5% இருக்குது. அதுவும் போக இதில் நேச்சுரலான ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. அதாவது லைம்ஸ்டோன், கோல் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மேகாலயாவுக்கு இப்போ ரீசெண்டான இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, அதோடைய ஃபாரஸ்ட் கவரும் சரி, நேச்சுரல் ரிசோர்ஸும் சரி, அதிகமாக வந்து குறைஞ்சிட்டே வருது. அதை அழிச்சிட்டே வராங்க. இது உலகத்திலேயே, இந்த வேர்ல்டுலேயே வந்து வெட்டஸ்டான, அதாவது ஈரமான பிளேஸ், அதிகமான மழை பெய்கிற பிளேஸாக இருந்தால் கூட அங்கே வந்து வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வாட்டர் க்ரைசஸ் இருக்குதான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஏன் அப்படின்னா, பெய்கிற மழையை அவங்க என்ன பண்ணுறது இல்லைன்னா சரியாக வந்து சேமித்து வைக்கிறது இல்லை முக்கியமாக அப்படின்றாங்க. இன்னொன்று, இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு வர பார்க்கும்போது அதோட மேனேஜ்மெண்ட்டும் ரீசெண்ட் டைமில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் இந்த மாதிரி மேகாலயாவுக்கு ஒரு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே உள்ள ட்ரைபல் பீப்புளுக்குன்னு இண்டிஜினஸ் நாலேஜ் இருக்கும் இல்லையா, அது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேட் அவே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இப்போ ட்ரைபல் பீப்புள் அங்கே என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்களோ அதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அழிஞ்சிட்டே வருது. ட்ரைபல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாக்ரட் க்ரூவ்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஃபாரஸ்ட் கைண்டு வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஃபாரஸ்ட்லேருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப புனிதமானதுன்னு வச்சுருப்பாங்க. பட் இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரி இருக்கிறதில்ல. எல்லா ஃபாரஸ்ட்டையுமே அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு ட்ரெடிஷ்னலாக அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஜும் கல்டிவேஷன் அப்படிங்கிறது ஸ்லாஷ் அண்ட் பர்ன். இது நம்மளுக்கு என்னென்னா, இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து அவங்க ஒரு லேண்டு மாதிரி க்ரியேட் பண்ணி, அதாவது அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணி அதில் அக்ரிகல்ச்சர் வளர்க்குறாங்க அப்படின்னா, அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த மிச்சம் இருக்கிற அந்த வைக்கோல் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்காமல் ஜஸ்ட் அதில் வந்து தீ பொருத்தி விட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த இடம் வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா, அதில் ஃபுல்லாக எரிஞ்சு வந்து முடிச்சிரும். பட் இது வந்து நார்மல் லேண்ட் ஏரியாவில், அதாவது இப்போது நம்ம தமிழ்நாடுல அதிலெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, திரும்ப அந்த ஏரியா வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு வரும்போது இங்கே இவங்க நிறையா ட்ரெடிஷ்னல் வைஸாகவே என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஜும் கல்டிவேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி ஜும் கல்டிவேஷன் வந்து குட் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ரெக்கவர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த சைக்கிளுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து இந்த ஜும் கல்டிவேஷன் அவ்வளோவா இருக்கிறதுல. தென் முக்கியமான ரீசன் க்ரோயிங் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அன்சஸ்டைனபிளான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜும் கல்டிவேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிறது இல்லைன்றாங்க. அதனால் ஃபாரஸ்ட் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப ஃப்ராக்மெண்ட் ஆகுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜும் சைக்கிள் வந்து ரொம்ப ஷார்ட்டான டைமுக்கு பண்ணும்போது அங்கே சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கம்மியாகுது. அதுக்கப்புறமேட்டு ஃபாரஸ்ட் ரெக்கவர் ஆகுறதும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ கோல் அண்ட் லைம்ஸ்டோன் மைனிங் வந்து அங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு. மேகாலயாவில் வந்து ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஸோ ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. தென் அர்பனைசேஷன் ரொம்ப அதிகமானதுனால நிறைய ரோடெலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் மேகாலயாவுடைய ஃபாரஸ்ட் கவர்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. அதுக்கப்புறமா அதோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது எதுக்காக ரொம்ப வந்து நம்ம ஒரு வரைமுறைமே இல்லாமல் நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் எல்லையற்று அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முக்கியமாக
ரூரல் அண்ட் அர்பன் பாப்புலேஷனுக்காக. ஏன்னா இவங்க என்னது வந்து ரொம்ப அதிகமாக சார்ந்திருக்கிறாங்கன்னா, ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் தான் அங்கே சார்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உணவுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தண்ணிக்காகனாலும் ஃபாரஸ்ட்டை தான் சார்ந்திருக்கிறாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஃபாரஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பாதிக்கப்படுது. தென் இப்போ ரூரல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வந்து இப்போ இருக்கிறதில்ல. ஸோ அதுவும் ரொம்ப பெரிய செட்பேக் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு டெக்னாலஜிக்கலாக பார்த்தனாலும் அங்கே வந்து எந்த ஒரு எம்பவர்மெண்ட்டும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து மேகாலயாவுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அழிகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த நாலேஜை நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணுறோம், அதை வந்து மறுபடியும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே உள்ள லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளையும் சேர்த்து ட்ரெடிஷ்னலாக அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத கேட்டு நம்ம வந்து கரெக்டான நாலேஜ் கிரியேட் பண்ணலாம். அதனால என்ன பண்ணலான்னா, இப்போ அங்கே வந்து கம்யூனிட்டி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கூட கனெக்ட் பண்ணி திரும்ப அதை ரீஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ஜிஎன் ரேகா வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து கொண்டு வரலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதில் கொண்டு வந்தோம் அப்படின்னா டெக்னாலஜி நம்ம கொஞ்சம் கொண்டு வரலாம். அங்கே உள்ள யூத் பாப்புலேஷனை நம்ம யூஸ் பண்ணி நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு வரும்போது அதை நம்ம காப்பாற்றலாம். அதே மாதிரி டெக்னாலஜிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிசிபென்ட் டிஜிட்டல் அட்டஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குதாம்மா. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டிஜிட்டல் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, மக்களுக்கு அந்த யங் பீப்புளுக்குலாம் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இப்போ அங்கே வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து உருவாக்க போகிறாங்கன்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் வரும்போது இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சென்டராக இருக்கும். அதாவது இது வந்து எல்லா சொல்யூஷனும் கொடுக்கும் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து இது பில்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நடுவுலையும் வந்து இதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமேட்டு இப்போ நாலேஜ் அப்படின்னு வரும்போது, ஸோ ஆல்ரெடி ட்ரெடிஷ்னலாக என்ன நாலேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இதில் இன்கார்பரேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமேட்டு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் நேச்சுரல் ரிசோர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தேவைப்படுது. ஓகேவா. ஸோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து இதை பற்றினது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க வந்து வெஹிக்கிள் அப்படின்னு வரும்போது ஸோ 100% பயோஃபியூலில் வந்து இயங்குற மாதிரி உருவாக்கணுன்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கொடுக்கும் இந்த பயோஃபியல் அப்படின்னா, இது கன்சூமருக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி 2 பேருக்குமே இது வந்து பெனிஃபிஷியல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பயோஃபியூல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த ஃபியூல் எதுலேருந்து தயாரிப்பாங்க ப்ரைமரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பயோமாஸ்லேருந்து தயாரிப்பாங்க. பயோமாஸ்னால் என்ன, பிளான்ட், ஆல்கே மெட்டீரியல், அனிமல் வேஸ்ட், இதெல்லாம் வந்து இந்த பயோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த பயோமாஸ் அப்படி சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் என்ன தயாரிப்பாங்கன்னா இந்த பயோஃபியூல் தயாரிப்பாங்க. ஆனால் ஃபாசில் ஃபியூல், அதாவது நம்மளோட பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குல்ல, பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ், அதெல்லாம் வந்து ஃபாசில் ஃபியூல்லேருந்து தயாரிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போது ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு பார்க்கும்போது அது கூடயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை ரீப்ளேஸ் பண்ணியும் நம்ம பயோஃபியூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பயோஃபியூலோட ரேட் ஆக்சுவலி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் விட ரேட் கம்மி. இன்னொன்று இது வந்து ரெனியூபிள் எனர்ஜி, ஏன்னா பயோமாஸ்லேருந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். அதுக்கப்புறமேட்டு திரும்பியும் நம்மளோட என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுற பொருட்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. தென் இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்குன்னு எதெல்லாம் வந்து சுகர், ஸ்டார்ச், ஆயில் வந்து அதிகமாக இருக்குதோ கிராப்ஸ், ஸோ அந்த மாதிரி க்ராப்பை வந்து சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எதுலேருந்து தான் தயாரிப்பாங்கன்னா சுகர்லேருந்து, ஸ்டார்ச்லேருந்து, வெஜிடபிள் ஆயில், அனிமல் ஃபேட், இதெல்லாம் வழக்கமான மெத்தடை யூஸ் பண்ணி தயாரிப்பாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூலுக்கு எக்ஸாம்பிள் பயோ ஆல்கஹால், பயோ டீசல், வெஜிடபிள் ஆயில், பயோகேஸ், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூலுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து கன்வென்ஷனல் அப்ரோச் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா நான் ஃபுட் க்ராப்லேருந்து எடுப்பாங்க. அதாவது செல்லுலோட்டிக் பயோஃபியூல், அதுக்கப்புறமேட்டு வேஸ்ட் பயோமாஸ், இதுலேருந்துலாம் தயாரிப்பாங்க. இப்போ வந்து கோதுமை, கார்ன், வுட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதோடைய இந்த கோதுமையோடைய தண்டுகள்லேருந்து வந்து இதை தயாரிப்பாங்க, அந்த செடியோடைய பேஸ்லேருந்து. அதுலேருந்து தயாரிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா பயோமெத்தனால், பயோஹைட்ரஜன் அப்படிம்பாங்க. ஸோ அதில் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூலுக்கு எக்ஸாம்பிள். தென் தேர்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல் அப்படிங்கிறது எதுலேருந்து தயாரிப்பாங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது ஆல்கே அந்த மாதிரிலேருந்து தயாரிக்கிறது வந்து பயோஃபியூல் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சில ப்ராடக்ட் கொடுத்து அதில் வந்து எதெல்லாம் பயோஃபியூல் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதில் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வரும், பட் கிரவுண்ட் நட் மட்டும் வராது. ஓகேவா. ஸோ கிரவுண்ட் நட் அப்படிங்கிறத ஆப்ஷனை எலிமினேட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரீஜனல் பிளான் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து டெல்லி அப்படின்னு வரும்போது டெல்லிக்காக ரீஜனல் பிளான் 2041 அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலி ரீஜனல் பிளான் அப்படிங்கிறது அர்பன் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி. அர்பன் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சோஷியல் வைஸ், எக்கனாமிக் வைஸ், என்விரான்மெண்ட்டாக நம்ம என்ன டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அர்பன் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து டெல்லிக்காக
2021க்கான பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜன் இருக்குதுல்ல, அதாவது டெல்லிக்காக. இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எக்கனாமிக் க்ரோத்னு வரும்போது அதை ப்ரமோட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரீஜனல் பிளான் 2041 அப்படிங்கிறது இந்த 2021 பிளானில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 2041 பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 2041 பிளானை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அது என்விரான்மெண்ட்டுக்கு லாங் டேர்மான டிசாஸ்ட்ரஸ் இம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும். லாங் டேர்மாக நம்மளோட என்விரான்மெண்ட்டை இது டேமேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது முக்கியமாக நேச்சுரல் கன்சர்வேஷன் ஜோனில் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த நேச்சுரல் கன்சர்வேஷன் ஜோன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நேச்சுரல் கன்சர்வேஷன் ஜோன் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஏரியா. அந்த நேச்சுரல் ஏரியாவில் வந்து ட்ரீஸ் அதெல்லாம் வந்து அதுவே நேச்சுரலாகவே இருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, அது நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்டர் டேபிள்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் டேபிள் அப்படின்னா நிலத்துக்கடியில் வந்து வாட்டர் சில இடங்களில் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த வாட்டர் டேபிள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக இந்த இடத்துல வந்து கன்சர்வேஷன் எஃபெக்ட் தான் அதிகமாக இருக்கும். இந்த நேச்சுரல் கன்சர்வேஷன் ஜோன்னு சொல்கிற இடத்துல இப்போ வந்து ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் அதில் இருக்காது. ஜஸ்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு மெஷர் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னா ஒரு 0.5% என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே எது சம்மந்தமாக பண்ணுவாங்கன்னா ரீஜனல் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது அங்கே பார்க் கட்டுறது, அப்புறமேட்டு ரீக்ரியேஷனல் சம்மந்தமாக தான் ஆக்டிவிட்டீஸ் இருப்பாங்களே தவிர மற்றபடி ஸ்ட்ரிக்டாக அதாவது கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், டூரிசம், ரியல் எஸ்டேட் இந்த பர்பஸ்க்காகலாம் இந்த 0.5% இடத்த யூஸ் பண்ணவே கூடாது இந்த நேச்சுரல் கன்சர்வேஷன் ஜோனை அப்படின்ற மாதிரி 2021 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, பட் இந்த டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டிவிஸ்ட்லாம் போராடுறாங்க. அப்புறம் இந்த பிளான் 2021 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆரவல்லி ரிட்ஜ் இருக்குதுல்ல, அதாவது ராஜஸ்தானில் உள்ள ஆரவல்லி மலைத்தொடர்கள், ஹரியானா, டெல்லியோட ஃபாரஸ்ட் ஏரியா, அதுக்கப்புறமேட்டு ரிவர், அந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ், அதுக்கப்புறம் சாங்சுரிஸ், லேக்ஸ், வாட்டர் பாடிஸ் அதெல்லாம் எப்படி வந்து நம்ம கன்சர்வ் பண்ணி அதை எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் வந்து இந்த 2021 கொடுத்துருப்பாங்க. பட் 2041 அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரீஜனல் பிளானோட டிராஃப்ட் அப்படிங்கிறது இந்த நேச்சுரல் கன்சர்வேஷன் ஜோன் இருக்குதுல்ல, அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அந்த நேச்சுரல் கன்சர்வேஷன் ஜோனை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஆல்ரெடி அந்த பிளானில் இருக்கும்ல 2021, ஸோ அந்த காம்போனன்ட் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் அதுக்கப்புறமேட்டு க்ரீன் கவர் அப்படின்னு ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த நேச்சுரல் கன்சர்வேஷன் ஜோனை. இந்த க்ரீன் கவர்னு ஏரியா இருக்குதுல்ல, இந்த ஏரியாவை வந்து கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணலனா கூட அந்த இதை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஏரியாவை மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும்னா கன்சர்வேஷன் பண்ணணும். க்ரீன் கவர் அப்படின்னு இருக்கிற சொல்லியிருக்கிற ஏரியா வந்து ஆப்ஷனல். அதாவது டெல்லி கவர்மெண்ட் வந்து அதை மேனேஜ் பண்ணனாலும் சரி, மேனேஜ் பண்ணலனாலும் சரி, இந்த க்ரீன் கவர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு கீழே தான் ஆரவல்லிஸ் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஓகே, ஆக்சுவலி ஆரவல்லி எதுக்கு கீழே வரணும்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். ஏன்னா அதை கட்டாயமாக நம்ம வந்து கன்சர்வேஷன் பண்ணணும். பட் ஆரவல்லிஸ் அப்படிங்கிறது க்ரீன் கவர் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏரியா ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2021 பிளானில் என்ன பார்த்துருப்போம், 0.5% டோட்டல் ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஜஸ்ட் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்றபடி டூரிசம் எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருப்போம்ல. பட் இந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த 0.5% டோட்டல் ஏரியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலேட்டபிள் கம்பேட்டபிள் டெவலப்மெண்ட் பண்ணலான்னு இருப்பாங்க. ஸோ அந்த கம்பேட்டபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன விதமான டெவலப்மெண்ட் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான இது சொல்லலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு முக்கியமாக இன்னொரு ப்ரொவிஷன் வேறு என்னெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டிராஃப்ட் அப்படிங்கும்போது இதில் ஃபாரஸ்ட் கவர், அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்மளுடைய மானுமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கன்சர்வேஷன் பண்ணணும். தென் மேன்மேட் ஹெரிட்டேஜ் சைடை வந்து கன்சர்வேஷன் பண்ணணும், ரிவர் பெட்டெல்லாம் கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு 2021 சொல்லியிருப்பாங்க. பட் இந்த 2041 இதை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2021 ரீஜனல் பிளானில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது 10% என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டோட்டல் ரீஜனில் 10% என்ன தான் இருக்கும்னா டோட்டல் ஃபாரஸ்ட் கவராக இருக்கும்னு இருப்பாங்க. பட் இந்த டைம் இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க 2041. அப்புறமேட்டு இப்போ வாட்டர் பாடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுக்குன்னு எந்த ஒரு என்க்ரோச்மெண்ட்டும் அதில் வந்து இருக்கக்கூடாது. அப்புறமேட்டு எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸும் அதில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா வாட்டர் பாடி அது பாதிக்கும் அப்படின்ற மாதிரி 2021 சொல்லியிருப்பாங்க. பட் இந்த வாட்டர் பாடிஸ் பற்றின எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இந்த 2041 இருக்காது. அப்போ என்விரான்மெண்ட் சம்மந்தமான நிறைய ப்ரொவிஷன்ஸ் 2021 இருந்தது, 2041 மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அங்கே போராடுற ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களோட கம்ப்ளைண்ட். இதுதான் வந்து இந்த ரீஜனல் பிளான் பற்றினது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குன்னு யூஎன் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ யூஎன் பற்றி பார்க்கலாம். இந்த யுனைடெட் நேஷன் ரெசல்யூஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து யுனைடெட் நேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய
ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன். ஓகே, ஸோ அவங்களுடைய டோட்டல் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. இந்த யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 பேர் இருப்பாங்க. அதில் 5 பேர் வந்து பெர்மனன்ட் மெம்பர், அதான் P5 கண்ட்ரீஸ்மோ. 10 பேர் வந்து ஜென்ரல் அசம்பிளியில் எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு 2 இயர் டேர்முக்காக எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் இந்த 10 மெம்பரில் ஒருத்தர் வந்து இந்தியா. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த P5 கண்ட்ரி அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கும். இந்த P5 கண்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், தென் யூகே, அதுக்கப்புறமேட்டு ரஷ்யா, தென் ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் சைனா. ஓகே, ஸோ இவங்க 5 பேர் தான் என்னென்னா P5 கண்ட்ரிஸ். இப்போ இந்த P5 கண்ட்ரீஸ்க்கு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் பிடிக்கலை அப்படின்னா அந்த ரெசல்யூஷனுக்கு வந்து இவங்க வீட்டோ பவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் என்ன ஆகாதுன்னா பாஸே ஆகாது. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது வீட்டோ பவர் வந்து ஏதாவது ஒருத்தவங்க P5 கண்ட்ரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு ரெசல்யூஷனுமே எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது அதே இடத்துல ட்ராப் ஆகிடும். எவ்வளோ தூரம் இன்டர்நேஷனல் லெவலில் சப்போர்ட் இருந்தாலுமே P5 கண்ட்ரியில் யாராவது ஒருத்தவங்க அவங்களோட வீட்டோ பவர் யூஸ் பண்ணி இந்த ரெசல்யூஷன் நம்ம பாஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா அந்த ரெசல்யூஷன் என்ன ஆகுதுன்னா பாஸ் ஆகாது. பட் P5 கண்ட்ரிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டிங் பண்ண பிடிக்கல. இப்போ வந்து ரெசல்யூஷன் வந்து ஏதோ ஒரு விஷயமா நடக்குது, ஆப்கானிஸ்தான் பற்றி ரெசல்யூஷன் நடக்குதுன்னா P5 கண்ட்ரிஸ்க்கு வந்து ஓட் பண்ண பிடிக்கலன்னா அவங்க ஓட் பண்ணாமல் அதுலேருந்து அப்ஸ்டைன் பண்ணிக்கலாம். இல்லைப்பா நான் ஓட்டிங்க்கு வரல அப்படி சொல்லிக்கலாம், அது வேறு விஷயம். இவங்க வந்து அப்ஸ்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஓகேவா, ஸோ யுஎன் சார்ட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு டிராஃப்ட் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ரெசல்யூஷன். அப்படி பண்ணும்போதுல ஏதோ ஒரு இந்த P5 கண்ட்ரி வந்து அப்ஸ்டைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மற்றவங்க, அதாவது இந்த 15 மெம்பர் இருப்பாங்களா, மொத்தம் 15 பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 15 பேரில் ஒரு 9 பேர் இந்த விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணால் கூட என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த டைம் இந்த ஆப்கானிஸ்தான் பற்றி பேசும்போது இந்த P5 கண்ட்ரீஸில் யாரெல்லாம் அப்ஸ்டைன் பண்ணியிருப்பா, அப்ஸ்டைன் மீன்ஸ் இதில் யாரெல்லாம் வந்து கலந்துருக்க மாட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவும் சைனாவும் வந்து ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கலந்துருக்க மாட்டாங்க. மற்ற 13 மெம்பர்ஸ், அதாவது 15 பேரில் 2 பேர் போயிட்டா மிச்சம் 13 பேர் தானே. ஸோ 13 பேருமே வந்து இந்த ரெசல்யூஷனுக்கு ஃபேவராக தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவும் வந்து இந்த ரெசல்யூஷனுக்கு ஃபேவராக தான் ஓட் பண்ணியிருக்கிறோம். இது தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம். ஸோ இந்த ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தாலிபான் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கமிட்மெண்ட்டை வந்து கீப் பண்ணணும். யூஎஸ் கூட என்னெல்லாம் வந்து நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் கீப் பண்ணணும். தென் டெரர் குரூப் அப்படின்னு வரும்போது ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னு இருப்பாங்க. தென் ஆப்கான் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட டெரிட்டரியை எந்த ஒரு மற்ற கண்ட்ரியை அட்டாக் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற எந்த ஒரு கண்ட்ரியையும் பயமுறுத்தக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஷெல்டரை ஆப்கானிஸ்தானை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு டெரர் அட்டாக்கையும் இவங்க வந்து பிளான் பண்ணியும் கொடுக்கக்கூடாது, இல்லைனா ஃபினான்ஸ் பண்ணியும் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் வைஸாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்புறமேட்டு இப்போது டெரர் அவுட்ஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது வந்து இண்டிவிஜுவலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷர்-இ தாய்பா, ஜெய்ஷ்-இ முகமது, இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட். ஓகே, ஸோ இந்த குரூப்பெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் முக்கியமாக இப்போ தாலிபான் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா ஆப்கான் நேஷனல்ஸ் வந்து மற்ற கண்ட்ரிக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா ஸோ அவங்கள வந்து சேஃபாக அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படிலாம் சொல்லாமல் சேஃபாக அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து இது பற்றின நியூஸ். ஸோ இதான் வந்து ரெசல்யூஷன். இப்போ வந்து இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1988 சாங்ஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இந்த 1988 சாங்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது என்னென்னா தாலிபான் சாங்ஷன் கமிட்டி. இது வந்து இதோட ரெசல்யூஷன் நம்பர் 1988. அதனால தான் இது வந்து 1988 சாங்ஷன் கமிட்டின்னு சொல்கிறோம். இது வந்து 2011 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த டைமில் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு வரும்போது ஸோ அதில் வந்து நிறைய வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யார் காஸ் பண்ணியிருப்பாங்கன்னா தாலிபான். ஸோ அதுக்காக அவங்கள வந்து அதில் என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் இந்த 1988 சாங்ஷன் கமிட்டி. அதுக்கப்புறமேட்டு இப்போ இந்த உனாமா அப்படின்னு வரும்போது ஸோ அதுலேயும் டிசிஷன் அப்படின்னு வரும்போது ஸோ அதில் வந்து நம்ம இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இந்த உனாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து யுஎன் அசிஸ்டன்ட் மிஷன் இன் ஆப்கானிஸ்தான், அதை தான் நம்ம வந்து யுனாமா அப்படி சொல்லுவோம். இது என்னென்னா யுஎனுடைய பொலிட்டிக்கல் மிஷன். ஓகேவா, ஸோ எதுக்காக அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வரும்போது ஆப்கானிஸ்தானோட பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ வந்து அந்த இடத்துல இப்போ வந்து சஸ்டைனபுளான பீஸ் ப்ளஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் மிஷன் தான் இந்த உனாமா. இந்த உனாமா வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 28 மார்ச் 2002 வந்து யாருன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் மூலமாக இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த ஒரு இயருக்கு இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இந்த மிஷனில் வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட மக்களுக்கு வந்து என்ன தேவை, அந்த கண்ட்ரியோடைய நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுதான் வந்து இந்த யுனாமா. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தென்
நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் அப்படிங்கிறத வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது இன்வெஸ்டர்ஸ் பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஆர்பிஐ. ஸோ இது ஒவ்வொரு டேர்ம் பற்றி நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இது யார் இஷ்யூ பண்ணுவா அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. போத் கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு இது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோடைய டெப்ட் ஆப்ளிகேஷன். அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓரளவு மணி கொடுத்து தான் நம்ம அந்த செக்யூரிட்டி வாங்குவோம். ஸோ எனக்குனாலும் இந்த செக்யூரிட்டி நம்ம திருப்பி கொடுக்கும்போது கவர்மெண்ட் அந்த அளவு மணி நம்ம எவ்வளோ மணி கொடுத்து வாங்கணுமோ அந்த மணி நம்மளுக்கு திருப்பி கொடுத்தாகணும். ஸோ அது கவர்மெண்ட்டோடைய டெப்ட் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். அப்புறமேட்டு இந்த செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்மாகவும் இருக்கலாம், லாங் டேர்மாகவும் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து லாங் டேர்ம் மட்டும்தான் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது வந்து ஷார்ட் டேர்மாகவும் இருக்கலாம், லாங் டேர்மாகவும் இருக்கலாம். அப்புறமேட்டு இந்த டெபாசிட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி அப்படிங்கிறத வந்து இதில் என்ஷூர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரின்னா என்ன, நம்மக்கிட்ட வந்து என்ன டெபாசிட்டரி இருக்குது, அதாவது சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரிஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது இன்வெஸ்டாருடைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. இன்வெஸ்டாருடைய செக்யூரிட்டிஸ் என்ன, ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஃபார்மில் டிமேட் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. டிமேட் அப்படிங்கிறது வந்து டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து டெபாசிட்டரிஸ். ஸோ டெபாசிட்டரிஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷன். நம்ம பேங்க்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன். பேங்க்கில் நம்ம மணி போட்டு சேவ் பண்ணி வைப்போமா, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷேர், டிபெஞ்சர், மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸான ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் தான் இந்த சிஎஸ்டி. அப்புறமேட்டு இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அங்கெல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இது நேஷனல் லெவல்லையும் இருக்கும், தென் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்கும். அதாவது இப்போ நம்மக்கிட்ட நேஷனல் லெவலில் இந்த சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் இருக்குதா, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள செக்யூரிட்டிஸ், அதாவது யூரோ பாண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்கிறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் டெபாசிட்டரி. அதுக்காக இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யூரோ பாண்டுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அங்கே இருக்கிற லோக்கல் ஏஜென்ட் இருக்கிறாங்களா, ஸோ அவங்க வந்து டொமஸ்டிக் செக்யூரிட்டி வழியாகவும் டைரெக்டாக பண்ணுவாங்க. ஓகே, அதாவது இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் அப்படிங்கிறது யூரோ பாண்ட் அதுக்கு மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி அங்கே வந்து லோக்கல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வழியாவோ இல்லை நம்ம டேரக்டராகவோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ இந்த மாதிரி டெபாசிட்டரிஸ் அக்கௌண்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக்யூரிட்டிஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்லலாம் மணி ஹோல்டு பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்டரியில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பாண்ட் அப்படிங்கிறது வந்து அங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ செட்டில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்டரில் இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ அப்போ என்கிட்ட வந்து ஒரு பாண்ட் இருக்குது, அதை நான் உங்கள் பேருக்கு மாற்றணும் அப்படின்னா ஸோ அது வழியாக நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஓனர்ஷிப் அப்படிங்கிறத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பேப்பர் வழியாக நம்ம வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஈஸியாக எலக்ட்ரானிக்கல் வைஸாகவே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இங்கே வந்து புரோக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுடைய செக்யூரிட்டிஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இப்போது செக்யூரிட்டிஸ் இருக்குது, அதை வந்து செட்டில் பண்ணணும், அதை கிளியரிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிங்கிளாக இவங்க இந்த லொக்கேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இப்போ வேறு ஏதாவது ரிஸ்க், அதுக்கப்புறமேட்டு நிறைய தடைகள்லாம் இருக்கும். எப்போ அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் ஒர்க் பண்ணி என்னுடைய ஓனர்ஷிப்பை உங்களுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ், ஏதாவது தடைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம சென்ட்ரலைஸ்டாக கம்பேரிஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு செக்யூரிட்டிஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணலாம், அதோட செட்டில்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற இந்த டிரான்சாக்டிங்
அதாவது சர்டிஃபிகேட் மூலமாக பேப்பர் ஒர்க் மூலமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறத விட இந்த வழியாக நம்ம டிரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப நம்மளுக்கு என்னென்னா ஈஸி தென் சீப்பரும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முக்கியமாக ஏன் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இந்த இன்டர்நேஷ்னல் சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி அப்படிங்கிறதையும் கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இப்போ என்ஆர்ஐ பீப்புள் அப்படிலாம் வரும்போது ஸோ அவங்களும் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் ஈஸிலி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இது பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு இது. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.